நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லையில் 639 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு சற்று நேரத்தில் அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 45,000 பயணிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் 50 புதிய பேருந்து சேவையும் தொடங்கி வைக்கிறார். மத்திய பாஜக அரசுக்கு மதசார்பையின்மை வேப்பங்காயாக கசக்கிறது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மதத்தின் பெயரால் ஒருவர் உணர்வுகளை தூண்டினால் அவரிடம் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் கிறிஸ்துமஸ் விழாவில் அறிவுறுத்தல். ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மதத்தின் பெயரால ஒருவர் உங்க உணர்வுகளை தூண்டுறார்னா அவரை சந்தேகப்படுங்க, கவனமா இருங்க. ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்க என்று பைபிள் வாசகத்தை இங்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கிறிஸ்துமஸ் பண்டிகை வாழ்த்து. இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகளாக வாழ வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். சகோதரத்துவ உணர்வுமிக்க சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருடைய கடமையாக அமைந்திருக்கிறது. இதுதான் இன்றைய இந்தியாவுக்கு தேவை. இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக வாழணும். நெல்லை மாவட்டத்தில் சுமார் 56 கோடி மதிப்பீட்டில் 55,000 சதுர அடியில் கட்டப்பட்டுள்ள பொருநெய் அருங்காட்சியகம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். பொருநெய் அருங்காட்சியகம் குறித்து சிறப்பு வீடியோ வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழர்களின் தொன்மை நாகரிகத்தை ஜென்சி தலைமுறைக்கும் கடத்தும் வகையில் அருங்காட்சியகம் அமைந்துள்ளதாக பெருமிதம். இந்த தலைமுறையினருக்கு மட்டுமல்ல, ஜென்சி உள்ளிட்ட அடுத்தடுத்த தலைமுறைக்கும் எடுத்துட்டு போகணும்னு பார்த்து பார்த்து இவ்வளவும் செஞ்சிருக்கிறோம். என்னோட இந்த எண்ணம் ஈடேற நீங்க எல்லாரும் உங்க குடும்பங்களோட கீழடி அருங்காட்சியகத்தையும் பொருணை அருங்காட்சியகத்துக்கும் அணியணியாய் வரணும்னு அன்போட உரிமையோடு அழைக்கிறேன். சேலத்தில் வரும் 29ஆம் தேதி பாமக மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. கட்சியில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத சிலர் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என புலம்புகின்றனர். தவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். சில பேர் நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு போட்டி மேடையிலே ஆடிக்கிட்டு போட்டி எங்களுக்கும் திமுகவு தாங்க, ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. அண்ணன் கே.பி. ராமலிங்கம் சொன்னார், 1687 எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள், 272 எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பிக்கள். நாங்கள் எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி, எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி. என்ன விளையாடுறீங்களா நீங்க? களத்துக்கே வராதவர் களத்தை பற்றி பேசுவது நகைச்சுவையாக உள்ளது. களத்தில் இல்லாதவர்கள் என விஜய் விமர்சனம் குறித்த கேள்விக்கு சீமான் பதில். களத்தில் இருக்கிறவங்க களத்தில் இருக்கிறவங்களை பற்றி பேசுவோம். களத்தில் யார் இருக்கா? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்கள் எவ்வளோ களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும். அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அரசியல் லாபத்திற்காக திமுகவிற்கு எதிராக பேசி வருகிறார் சீமான். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு காட்டம். இருக்கின்ற வரையில் இந்த பிரிவினைவாதத்திற்கு இடம் தர மாட்டார் என்பது சீமான் அண்ணன் அவர்களுக்கும் தெரியும். அரசியலுக்காக, பேட்டிக்காக, அரசியல் களத்திற்காக திமுகவையும் இணைத்துக் கொள்கிறார். திமுகவை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாமே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம். பாஜகவின் அரசியலை எதிர்க்கும் ஆயுதமான பெரியாரையே இல்லாமல் ஆக்குவோம் என சீமான் சொல்வது ஆபத்தானது.
மதுரையை சனாதன மையமாக மாற்ற பாஜக முயற்சிப்பதாகவும் திருமாவளவன் குற்றச்சாட்டு. இன்றைக்கு மதுரையை சனாதனத்தின் மையமாக மாற்ற பார்க்கிறார்கள். சனாதன அரசியல்வாதிகள் மதுரையை இன்றைக்கு குறிவைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சாதியாக சாதி சங்கங்களை அணுகுகிறார்கள். சாதி உணர்வுகளை திட்டமிட்டு பரப்புகிறார்கள், தூண்டுகிறார்கள். சாதி பெருமைகளை பேசுவதை ஊக்கப்படுத்துகிறார்கள். திமுகவை விமர்சிக்காமல் யாராலும் அரசியல் செய்ய முடியாது. விஜய் விமர்சனம் குறித்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. புதிய அரசியல் கட்சியில இருந்தாலும் திமுகவை விமர்சனம் பண்ணாம அவங்க அரசியல்ல இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு. திமுக விமர்சனம் பண்ணினா மட்டும்தான் அவங்க அரசியல் களத்தில் நிக்க முடியும் அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல திமுகவை விமர்சித்தே ஆக வேண்டும் அப்படின்னு கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அது யதார்த்தமான ஒரு சூழல். குளித்தலை அருகே சின்னரெட்டியப்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியில் தாழ்த்தப்பட்ட பெண் சமையல் செய்வதற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு. சமையல் வேலை செய்த அருந்ததியர் இன பெண்ணை பணி நீக்கம் செய்த தலைமை ஆசிரியர். நீ சமைக்கிறதுனால மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸ்கூலுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நீ சமைக்காத, நாங்கள் வேற பிள்ளைய மேலெடுத்து பிள்ளைய நாங்கள் போட்டுட்டோம், நீ சமைக்காத அப்படின்ட்டு சொல்லி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. உத்தியோகத்தை கையில் வச்சுக்கிட்டு நான் பார்த்து எதுவும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் இவங்க பண்ணியிருக்காங்க. என்னை எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. நீ சமைக்கிறதுனால மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸ்கூலுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நீ சமைக்காத, நாங்கள் வேற பிள்ளைய மேலெடுத்து பிள்ளைய நாங்கள் போட்டுட்டோம், நீ சமைக்காத அப்படின்ட்டு சொல்லி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. உத்தியோகத்தை கையில் வச்சுக்கிட்டு நான் பார்த்து எதுவும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் இவங்க பண்ணியிருக்காங்க. என்னை எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. நீ சமைக்கிறதுனால மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸ்கூலுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக முழக்கம். நிரந்தர தீர்வை ஓட்டு போட்ட மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் செய்யாதே துரோகம் செய்யாதே துரோகம் செய்யாதே துரோகம் செய்யாதே ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய். சென்னை உயர்நீதிமன்றம் முன்பு உள்ள சாலையை வியாபாரம் செய்யக்கூடாத சாலையாக அறிவிக்க வேண்டும். மாநகராட்சி ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக கூட்டணியில் இஸ்லாமியர்கள் போட்டியிட 16 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். திமுக தலைமையிடம் வலியுறுத்துவோம் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன் பேட்டி. ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் ராமேஸ்வரம் வந்திறங்கிய வட மாநில யாத்ரீகர்கள். ரயில் நிலையத்தில் கோஷமிட்டபடி தப்பியோடியதை வேடிக்கை பார்த்த டிக்கெட் பரிசோதகர்கள். தமிழகத்தில் முட்டை விலை 8வது முறையாக மீண்டும் உயர்வு. ஒரு முட்டை ₹6.30 கொள்முதல், சில்லறை விலையில் ₹8 உயர வாய்ப்பு. கன்னியாகுமரி அருகே காதல் ஜோடி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். மகளின் உடலை வாங்க மறுத்து பெற்றோர் போராட்டம். என்ன பிரச்சனைன்னா என் பிள்ளைய கொன்னுட்டாங்க, என் பிள்ளைய அவமானப்படுத்தி அடிச்சு என் பிள்ளை கொன்னுட்டாங்களே. நீ என்ன இதுல நீ யாரெல்லாம் பிள்ளைய விட்டுல ரெண்டு மூணு அடி அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது அவன் அம்மா வந்தான். நான் என் பிள்ளைய அடிக்கிறேன்னு தடுத்தேன். என்ன செருப்ப கலத்தியா கையில கலந்து செருப்ப கலத்தி அடிக்க வரான்.
என்ன அடிச்சு என் சின்ன பிள்ளைய அடிச்சு என் பிள்ளைய கேட்காத தகாத வார்த்தையில பேசி நீ நீ தப்புதம்மா அசிங்கம்மா என் பிள்ளைய பேசிட்டு என் பிள்ளைய கொன்னுட்டாங்களே. கோயம்பேடு காய்கறி சந்தையில் போதிய பார்க்கிங் வசதி இல்லாதை கண்டித்து வணிகர் சங்கத்தினர் நூதன ஆர்ப்பாட்டம். காய்கறி சந்தையின் நுழைவு வாயிலில் தக்காளிகளை கீழே கொட்டியும் தக்காளிகளை சாலையில் உடைத்தும் முழக்கம். தமிழகத்தில் முதன்முறையாக கூடலூரில் AI தொழில்நுட்பத்தில் இயங்கும் கட்டுப்பாட்டு மையம் திறப்பு. மனித விலங்கு மோதலை தடுக்கும் வகையில் திமுக MP R ராசா மற்றும் வனத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ திறந்து வைத்தனர். தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு விரட்டப்பட்ட 40 காட்டு யானைகள். சாறை சாறையாய் சென்ற காட்டு யானைகளின் வீடியோ காட்சி. சிவகங்கையில் உள்ள இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்த வீரர்கள். 1244 வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பை கண்டு பார்வையாளர்கள் வியப்பு. மேற்கு வங்கத்தை ஆளும் காட்டு ராஜ்யத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என பிரதமர் மோடி ஆவேசம். மாநிலத்தின் முன்னேற்றத்தை தடுக்கும் மம்தாவை புறக்கணித்து பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என பேச்சு. கடந்த 6 முதல் 7 தசாப்தங்களாக காங்கிரஸ் செய்த அனைத்து தவறுகளையும் சரி செய்து வருகிறோம். அசாமில் சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தை திறந்து வைத்து பிரதமர் மோடி பேச்சு. उसे खत्म करने की तरफ बढ़ रहे हैं। साथियों, कांग्रेस की सरकारों ने असम और पूर्वोत्तर को विकास से दूर रखने का जो पाप किया था, उसका बहुत बड़ा खामियाजा देश की सुरक्षा, एकता और अखंडता को उठाना पड़ा। कांग्रेस की सरकारों में हिंसा का दौर दशकों तक फलता फूलता रहा।